ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பற்றிலாம். ஏன் வீடியோ போடல தெரியுமா? அந்த காரணம் கேட்காவ. ஓ, தெரிஞ்ச அக்கா மாதிரி தான் ஃபோன் பண்ணி கேட்காவ, என்ன நீ இப்போ வீடியோவே போடல அப்படின்னு கேட்காவ. நான் ஏன் வீடியோ போடல தெரியுமா? பொய் சொல்லட்டா? பொய் சொன்னால் நான் வந்து ரொம்ப பிஸி. எனக்கு வேலைவே சரியாக இருக்குது. எனக்கு அங்கே போக வேண்டி இருக்குது, இங்கே போக வேண்டி இருக்குது, அங்கே மேலே போக வேண்டி இருக்குது, கீழே போக வேண்டி வர வேண்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேலைகள் என்னை சுற்றி இருக்கிறதுனால என்னால் வீடியோவே போட முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல. இதுதான் நான் சொல்ல போகிற பொய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த வீடியோ போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு 1000 கூட கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் வியூஸ் வந்து ஒரு 4K போகுது, அவ்வளோதான் போகுது. ஆனால் வந்து ஷார்ட்ஸ்லாம் வியூஸ் போனால் எப்படி லேக்ஸ் மில்லியன் போனால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது பிரயோஜனமா. மற்றபடி நான் பிரயோஜனம் இல்லாமல் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோ யாருக்கும் பிடிக்க போகிறது இல்லை, யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் வந்து இது தவிர்த்துட்டு நான் இதை வீடியோ எடுக்க நேரத்துக்கு நான் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ஒரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு சோத்தை தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு போய் இந்த செல்லை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு காப்பியை போட்டு வச்சுக்கிட்டு செல்லை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு ஆதி போயிருது, காப்பியை கொடுக்குறதுக்குள்ள. இப்படி நான் வேலையெல்லாம் டிலே பண்ணுதேனே தவிர்த்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த வீடியோ தூக்கிட்டு அலையுத நேரத்துக்கு நான் வந்து 10 கட்டு பீடி சுற்றினேம்னா ஒரு 100 ரூபாய்க்கு சுற்றுவேன். 100 ரூபாய்க்கு சுற்றினா பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது பிள்ளை வாங்கிக்கலாம். அதுக்கே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதோட தான் மாவுக்கு நிற்க பார்த்துக்கிடுங்க. இந்த பீடி சுற்றுதேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோதான் வருது. ஏன்னா நமக்கு வயசாகி போதா, பிள்ளைகள் முன்ன வயசு காலத்தில் நம்ம செஞ்ச வேலைகள் தவிர இப்போ வந்து நமக்கு வந்து வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து சுற்றி கொஞ்சம் டைம் பாஸுக்கு சுற்றி நேரம் போக்கு சுற்றின்னு ஒரு 100 வயதும் சுற்ற முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் நீ இப்போ கேட்கலாம், அப்புறம் எதுக்கு நீ இப்போ இப்படி எடுத்த அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு வேளை நான் என்னைக்காவது பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா, நம்ம அன்னைக்கு வீடியோ எடுக்காமல் விட்டோமே, வீடியோ போடாமல் விட்டோமே, போட்டிருந்தோம்னா இந்நேரம் நமக்கு மில்லியன் வியூஸ் வந்திருக்கும், மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நாளைக்கு நானே என்ன நினச்சி நான் ஃபீல் பண்ணிடக்கூடாது பற்றிலாம். அதனால தான் நான் அன்றைக்கி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக எனக்கும் டெய்லி வீடியோ போடணும், என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், நிறைய வியூஸ் போகணும், நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் என்ன செய்கிறது, நம்மளை தான் யாருக்குமே பிடிக்காது, நம்ம வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னத்தை போட்டு அதில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணேன். அது வீடியோ செல்லை தூக்குவேன்னா திடீர்னு பார்த்தா ஐயோ பீடி கட்ட வேண்டி இருக்கே, இலை வெட்ட வேண்டி இருக்கே, பிடி சுற்ற வேண்டி இருக்கேன்னா அந்த கவனம் அங்கே போயிருந்தா கூடன்னு செல்லை போட்டு அங்கே ஓடிடுறேன். என்ன செய்ய, எது கை மேலே காசு வருதோ அதுதான் நம்ம கவனம் போவோம். அது 100 ரூபாயா இருந்தானே 1000 ரூபாயா இருந்தானே, நம்மலாம் 1000 ரூபா 10,000 ரூபாய்க்கு உழைக்கிற ஆளுகளாம் கிடையாது. 100 ரூபா தான். நான் காலையிலேருந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு நைட் வரைக்கும் அதோடய மாவுக்கு நிற்பேன். ஆனால் அந்த 1000 ரூபா 100 ரூபாய்க்கு தான் சுற்றுவேன். அதுதான் காரணம், வேறு காரணம் இல்லை. அடுத்து வீடியோ போடுதேன் சரியா?